அதிமுக இருந்து நீங்க வந்து பல்வேறு பயணங்கள் செஞ்சிருக்கீங்க, அமைச்சராக இருந்திருக்கீங்க, எல்லாம் பண்ணிருக்கீங்க. அதிமுக தற்போதைய செயல்பாடு நம்ம வந்து எப்படி திருப்திகரமா இருக்கா? ஏன்னா இரண்டு பிரிவுகளா பிரிஞ்சு நேற்று தான் ஒண்ணு சேர்ந்துருக்கீங்க. இந்த சூழ்நிலை நீங்க அதிரடியா நீங்க மீட்டிங் போட்டு பல கருத்துக்கள் கேட்டிருக்கீங்க. அதை நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? இல்ல நான் திருப்பியும் சொல்றேன், இதுல அதிரடி இந்த மாதிரி வார்த்தைகள் பரபரப்பு இதெல்லாம் வேண்டாம். நான் ரொம்ப நிதானமா இருக்கேன், ரொம்ப பொறுமையா இருக்கேன், ரொம்ப அமைதியா இருக்கேன். மக்கள் கருத்துக்களை அவங்க எல்லாருமே பயங்கர, அதனாலதான் நான் ஒரு 12 மணிக்கு மேல நான் வைண்ட் அப் பண்ணிட்டு நான் இப்ப திருமண நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டு இருக்கிறேன். இப்ப நீங்களும் என்னைய சூழ்ந்ததுனால நான் பதில் சொல்ல வேண்டிய நிலையில இருக்கேன். எல்லாரும் வர்றாங்க, பாக்குறாங்க, அவங்க கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. நான் அதை கேட்கணும். அது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான தருணத்துல நான் மக்கள் கருத்தை கேட்காம கட்சி நிர்வாகிகளுடைய ஒவ்வொருவருடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு மக்கள் என்ன உணர்வுகளை பிரதிபலிக்கிறாங்கன்ற அந்த கருத்துக்கு மதிப்பளித்து அவருடைய உணர்வுக்கு மதிப்பளிக்க வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கிறேன். அந்த கருத்தை கேட்டுட்டு இருக்கிறேன். அவ்வளவுதான். நாளைக்கு நிறைய திருமணங்கள் நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துல நிறைய இருக்கு. உங்களுக்கு தெரியும், ஒரு நாளைக்கு 40-50 பத்திரிகை வரும். என்னுடைய பயணம் சொல்றாங்க எல்லாருமே அதிமுக. இப்ப நீங்க வந்து எந்த அணியில இருக்கிறீங்களா இல்ல அதிமுக வந்து இணைஞ்சிட்டீங்களா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மாவோட வழியில பயணம் தொடருதுன்னு சொல்லிக்கிறேன். அப்ப அதிமுக நம்ம இருக்கிறோம். அப்படிதான் சார். இன்னைக்கு ஆதவர்ஜினா அமைச்சர் ஆதவர்ஜினா பேசும்போது 90% அதிமுகவினர் இன்னும் வந்து சேர்றாங்க. முன்னாள் அமைச்சர்கள் வந்துட்டு இருக்காங்க. சனிக்கிழமை கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமண நிகழ்ச்சியில பிறந்தாலும் நான் பாக்கல, அந்த பேட்டியை பார்க்கல. நான் ரொம்ப இட்ஸ் வெரி கிளியருங்க. இல்ல நீங்க எவ்வளவுதான் நீங்க ரொம்ப ஆர்வமா கேட்டாலும் ஒரே பதில் தான். காலையில் நிர்வாகிகளை சந்தித்தது உண்மை. நிறைய நான் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய மகளிர் வந்தாங்க, நிறைய இளைஞர்கள் வந்தாங்க, நிறைய ஒன்றியச்சிலர் வந்தாங்க, நகரச்சிலர் வந்தாங்க. கட்டுக்கடங்காத கூட்டம் என்பதும் உண்மை. கருத்துக்கள், அவங்க நிறைய கருத்துக்களை சொன்னார்கள் என்பது உண்மை. எல்லாத்தையும் உள் வாங்கியிருக்கிறேன், செவிப்படுத்துகிறேன், மனதில் வச்சுக்கிறேன். நிறைய வந்தது சொல்ல வேண்டிய தருணத்துல உங்களுக்கு சொல்றேன். நானும் இங்கதான் இருக்கேன், புதுக்கோட்டையில. நீங்களும் இங்கதான் இருக்கீங்க. நம்ம எப்ப வேணாலும் காலையில இருந்து கட்சி நிர்வாகி சொல்லி ஒரு பரவலா கருத்து இருக்கு. இப்ப வந்து கட்சி தலைமையில எடப்பாடி தரப்புல இருந்து உங்களுக்கு அழைப்பு வந்துச்சா? எதுவும் பேசுறாங்களா சார்? இந்த மாதிரி அதாவது டிவில எல்லாம் ஒரு போயிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு தகவல். இல்ல நீ ரொம்ப பாவம், மனோ நல்ல நண்பர், பதட்டமா வேண்டாம், பொறுமையா இருக்கு. அதுதான் மக்கள் என்ன சொல்றாங்க. இப்ப காலையில நான் வந்து ஒரு 8 மணில இருந்து 12 மணி வரைக்கும் என்னால வெளியில நகர முடியாத அளவுக்கு கடுமையான கூட்டம். பல்வேறு கருத்துக்களை எனக்கு எல்லாரும் சொல்றாங்க. தாய்மார்கள் சொல்றாங்க, ஒரு பல கருத்துக்களை சொல்றாங்க, இளைஞர்கள் சொல்றாங்க, நம்ம எங்களுடைய கட்சி ஒன்றியச்சிலர் சொன்னாங்க, வேகமா சொல்றாங்க, ஆதங்கமா சொல்றாங்க. ரொம்ப நீங்க தம்பி நம்ம மனோ வேகமா கேட்கறதுல அந்த மாதிரிலாம் கருத்துக்கள் வருது. நான் எல்லாரையும் பொறுமையா இருங்க, நிதானமா இருங்க, ரைட் அப்படின்னு எல்லா கருத்தையும் உள்வாங்கிட்டு இருக்கேன். கருத்து கேட்கின்ற நிகழ்வு தொடர்கிறது.